எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரை கைது செய்வதற்காக போலீசார் அவரது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டின் முன்பாக குவிந்திருக்கிறார்கள். இதனை கண்டித்து திமுகவினர் போலீசார் கூட தள்ளுமுள்ள ஏற்படக்கூடிய காட்சிகள் தான் இது. தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது, காவிரி பிரச்சனை தொடர்பான ஆர்ப்பாட்டத்தின் பொழுது நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் உதயநிதி பேசினது கண்டனத்துக்கு உரியதாக இருந்தது. ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அவர் பேசியிருந்தார். அதற்கு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்திருந்தன. அவர் பேசும்பொழுது த்ரிஷா த்ரிஷா என்று அங்கிருந்த திமுக தொண்டர்கள் கத்தினார்கள். அப்பொழுது அவர் பேசிய அந்த சில வார்த்தைகள் அருவருக்கத்தக்க வகையில் இருந்தது அனைவராலும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் அவர் மீது தாவைக்கவினர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருந்தாங்க. அதன் பேரில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் தஞ்சாவூரை சேர்ந்த காவலர்கள் அவரை கைது செய்வதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இணை ஆணையர் விஜயகுமார் அந்த பகுதியில் இருக்கார். அங்கே வீட்டுக்குள்ளே சென்று உதயநிதியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இணை ஆணையர் பேசுகிறார். அப்போ மா சுப்பிரமணியன் அங்கே இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதியும் அங்கே இருக்காங்க. அவரை காலை கடனை கூட முடிக்க விடலை, பாத்ரூம்குள்ளே சென்று கைது செய்வது அப்படிங்கிறது மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்லாம் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க அவங்க. அதை தொடர்ந்து பல தலைவர்களும் அந்த பகுதிக்கு வராங்க. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அந்த பகுதிக்கு வராரு. அதே போன்று துரைமுருகன் வராரு. KN நேரு உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு வராங்க. த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்தில் பேசின அந்த புகாரில் உதயநிதியை கைது செய்ய போலீஸார் வந்திருக்காங்க. இவங்க சட்டப்படி நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கோம், இப்படி காலை கடனை கூட செய்ய விடாமல் நீங்கள் கைது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி மா சுப்பிரமணியன், கிருத்திகா உதயநிதி உள்ளிட்டோர் பேசக்கூடியதை பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் கைது நடவடிக்கைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக முறையீடு செஞ்சுருக்காங்க திமுக தரப்பில். இது பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நடிகர் சஞ்சீவ் உள்ளிட்டோரும் அந்த போலீஸார் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை வீடியோ படம் பிடிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. அவர் டிவிக்கு ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர், முதல்வர் விஜயினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய நபர். அவர் மாடியிலிருந்து அந்த படம் பிடிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அதே போன்று இந்த நேரத்தில் தான் உதயநிதியின் கைது நடவடிக்கைக்கு எதிரான முறையீட்டை மனுவாக தாக்கல் செஞ்சுருக்காங்க. பிற்பகலில் விசாரிப்பதா நீதிபதி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க போலீஸார் அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஒரு கேள்வியாக எழுந்திருக்கு. உதயநிதியுடைய பேச்சு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த நிலையில் தான் உதயநிதி ஸ்டாலினை கைது செஞ்சுருக்காங்க போலீஸார். கைது செய்து விசாரணைக்காக அழைத்து செல்கிறாங்க.